இன்னைக்கு ஆர்சிபி ஃபேன்ஸ் சந்தோஷமா இருக்காங்களோ இல்லையோ, சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து படு உற்சாகத்துல இருக்கும். இன்னைக்கு வந்துட்டு ஆர்சிபி வந்து பஞ்சாப் கிங்ஸ வந்து போட்டு நசுக்கி, நசுக்கி, நசுக்கி தூக்கி எறிஞ்சுட்டன்ற மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஜெயிச்சுட்டாங்க. சோ இன்னைக்கு வந்துட்டு டக்அவுட் டயலாக்ஸ்ல ஆர்சிபி வெர்சஸ் பஞ்சாபோட ஃபுல் ரிவ்யூ தான் பண்ண போறோம். சொல்லுங்க சுஜித், மேட்ச் பாத்தீங்களா? எப்படி இருந்தது? இன்னைக்கு மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. செமையா இருந்தது. ஒரு பயங்கரமான வெற்றி ஆர்சிபிக்கு அண்ட் வெல் பிளேட் ஆர்சிபி. இன்னைக்கு இனிஷியலா வந்து ஆர்சிபி டாஸ் வின் பண்ணி பேட் பண்ணாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல வந்து பெத்தல் அவுட் ஆன உடனே ஐயோ மறுபடியும் என்னடா இது ஆர்சிபி முதல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது. பட் ஆனா அடுத்த அந்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல விளையாண்டாங்க. விராட் கோலி ஒரு ஹாஃப் செஞ்சுரி, அதுக்கப்புறம் படிக்கல ஒரு நல்ல பேட்டிங் 45 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம இம்பாக்ட் பிளேயர் வெங்கடேஷ் ஐயர் இன்னைக்கு 70 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் டிம் டேவிட் கூட நல்லா தான் விளையாண்டாரு. 12 பாலுக்கு 22 எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆர்சிபில வந்து ஒரு நல்ல பேட்டிங் கொடுத்துட்டு போயிருக்காங்க. பவர்ஃபுல் பேட்டிங். ஒரு நல்ல கம்பேக்கா தான் இதை நான் பாக்குறேன் கோகுல். கம்பேக்கா? நீங்க தான் டாப்ல இருக்கீங்களே இப்போ. கம்பேக் குடுக்குறதுக்குலாம் எதுவுமே இல்ல. இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன். ரஜத் பட்டிதார் கிடையாது. இன்னைக்கு ஜிதேஷ் சர்மா தான் வந்து கேப்டன் பண்ணாரு. பட் ரஜத் பட்டிதாரோட பேட்டிங் இல்லாமயே ஆர்சிபி வந்து ஒரு 2-2 ஸ்கோர வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அது வந்து உண்மையாலுமே ஒரு அ பெரிய விஷயம் தான். எல்லாருமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் கன்சிஸ்டன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டீம் வந்து இட்ஸ் வெரி லுக்கிங் வெரி டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்க தான் இப்படி பேட்டிங் ஆடுறாங்களே, நம்மளால கொஞ்சம் பிரெயின யூஸ் பண்ணி பவுலிங் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒருத்தரையாவது யோசிச்சுட்டு இருக்கலாம் பஞ்சாப் டீம்ல. பட் எல்லாருமே வாரி தான் இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் இல்ல. இந்தாப்பா நான் 6 குடுக்குறேன், இந்தாப்பா நான் 6 சொல்லிட்டு போட்டி போட்டு 6 குடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரே ஒருத்தர் டீசென்ட்டா போட்டது வந்து ஹர்ப்ரீத் பிராரு. ஸோ அவர் மட்டும் கொஞ்சம் டீசென்ட்டா ஒரு எப்படி இழுத்து போடணும், எங்க வந்துட்டு பேட்ஸ்மேன செக்ல வைக்கணும்ன்ற மாரி போட்டிருந்தாரு. மத்தபடி ரொம்ப பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்ன்னா முடிக்கிற அளவுக்கு இல்ல. பஞ்சாப் கிங்ஸ் என்னைக்கு வந்து அந்த ட்வீட்ட போட்டாய்ங்களோ, அன்னையிலிருந்து இந்த மேட்ச்சே ஜெயிக்கல. இது வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரி சொல்லுங்க. நீங்க இது ஆர்சிபியோட பவுலிங் எப்படி இருந்துச்சு? ஆர்சிபியோட பவுலிங் வந்து எல்லா ஆர்சிபி பவுலிங்கும் வந்து இன்னைக்கு அவுட்ஸ்டாண்டிங். போட்ட எல்லா பவுலர்ஸுமே அப்படியே நங்கூர்ல எடுத்த மாதிரி நச்சுன்னு போட்டாங்க. ஒரே ஒரு குணால் பாண்டியா மட்டும் தான் வந்து விக்கெட் எடுக்கல. பட் ஆனா குணால் பாண்டியாவும் ஒரு நல்ல பவுலிங் தான். பட் ஸ்பெஷல் மென்ஷன் அப்படின்னா வந்து புவனேஸ்வர் குமார் தேர்ட் பாலே வந்து பிரையான்ஸ் யார் யார் விக்கெட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கப்ஷிப்ரானோட விக்கெட்டும் எடுத்துட்டாங்க செகண்ட் ஓவர்ல. அண்ட் தென் ஃபர்தரா வந்து கார்னலியோட விக்கெட்டு வந்து எல்லா பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட்டும் எடுத்துட்டாங்க. அண்ட் தென் ஸ்பெஷல் மென்ஷன் யாருக்கு அப்படின்னா வந்து ரஷிக்கும் இன்னைக்கு 3 விக்கெட் எடுத்து கொடுத்து அவுட்ஸ்டாண்டிங் பவுலிங் போட்டிருக்காரு. எங்க வந்து நம்ம கொஞ்சம் பயமாச்சு அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டாயினிஸும் சஷாக்கும் வரும்போது தான். ஏன்னா அவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப்ல எப்படியோ பஞ்சாப் ஜெயிச்சிருமோ அப்படின்னு லைட்டா ஒரு ஃபீலிங் வந்தது. பட் ஆனா வந்து ஸ்டாயினிஸோட விக்கெட் போனதுக்கு அப்புறம் சஷாங்கோட விக்கெட்டும் போயிடுச்சு. அங்க அப்படியே மேட்ச் டர்ன் ஆகி வேற லெவல்ல ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க. அது என்னமோ உண்மைதான். ஏன்னா பஞ்சாபோட ஸ்ட்ராங்கே வந்து டாப் ஆர்டர் தான். டாப் ஆர்டரே வந்துட்டு கழட்டி குடுத்துட்டாப்புல புவனேஸ்வர் குமார். ஆல்மோஸ்ட் ஒரு 3 பவர் பிளேக்குள்ளேயே வந்து 3, 4 விக்கெட் வந்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க இருக்க போகுது மேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது தான் சஷாங்க் சிங்கும், ஸ்டாயினிஸும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அவங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டு வெற்றி கோட்டை வந்து அடைய வந்துட்டாங்க. பட் இன்னைக்கு ஒரு சஷாங்க் ப்ரொடக்ஷன் இருக்கும்னு நினைச்சேன். அன்பார்ச்சுனேட்லி அது பார்க்க முடியல. பட் ஹோப்ஃபுல்லி சீக்கிரமா அந்த பிளேயர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர். ஓகே, ஓவராலா மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒன் சைடடா தான் இருந்துச்சு. பெரிய இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட் அப்படின்னு கேட்டாலாம் எதுவுமே இல்ல. ஆர்சிபி வந்து 7 முடிச்சு நாங்க தான் இங்க பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து போயிட்டாங்க. அண்ட் இந்த வெற்றி மூலியமா ஆர்சிபி வந்து ஃபர்ஸ்ட் டீம் குவாலிஃபிகேஷன் பிளே ஆஃப்ஸ் 2026ல. ஸோ இந்த வருஷம் போன போக்க பார்த்தா ஈசானா கப் நம்மளே 2.2 மோடினான்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓவராலா மேட்ச் ரேட்டிங் வந்து ஒரு 3.25 குடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதே மாரி ஃபுல் டீடைல் அனாலிசிஸோட அடுத்த மேட்ச்ல வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாட்டா பை பை சொல்லிட்டு விடைபெறுவது நான் உங்கள் கோகுல் மற்றும் கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் சுஜித்.